குட் மார்னிங் டு ஆல். நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ். அது தேசிய வருவாய் பகுத்தாய்வுடைய முக்கியத்துவம் சொல்கிறோம். த இம்பார்ட்டன்ஸ் நேஷ்னல் இன்கம் இஸ் த கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்கானமி ஆஃப் எ கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் தேசிய வருவாய் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. The nowadays the national income is recorded as accounts of the economy which are known as social accounts. அதாவது இந்த தேசிய வருவாய் என்னன்னு சொல்கிறேன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எக்கானமி, பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சோசியல் அக்கௌண்ட்ஸ், சமூக கணக்கு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, now can see the importance. What are the importance அப்படின்னு பார்த்தா, number one, to know the relative importance of the various sectors of the economy and their contribution towards the national income. From the calculation of national income, we could find how income is produced and how it is distributed and how much of is spent and how much is saved or taxed. அதாவது தேசிய வருவாய் கணக்கீட்டின் மூலம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், இந்த வேரியஸ் செக்டார்ஸ், அவங்களுடைய முக்கியத்துவம், அதாவது இருக்கக்கூடிய துறைகள் முக்கியத்துவம் பற்றியும், தேசிய வருமானத்தில் அந்த செக்டார்ஸுடைய துறையினுடைய பங்களிப்பு, அதான் கான்ட்ரிபியூஷன், அதை பற்றியும் அறிய முடிகின்றது. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த we could find how income is produced. மேலும் இந்த வருமானம், அதாவது பொருட்கள் மட்டும் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, அது எவ்வாறு பயிர்ந்தளிக்கப்படுகிறது, அடுத்து அது எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது போன்றவற்றை நாம் அறிய இயலும். எதன் மூலியமான த்ரூ த இன்கம் அனாலிசிஸ், நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ். இந்த தேசிய வருவாய் பகுத்தாய்வு மூலம் இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அட் செகண்ட் ஒன், டு ஃபார்முலேட் த நேஷ்னல் பாலிசிஸ். அதாவது தேசிய அளவிலான கொள்கைகள், இட்ஸ் லைக் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் அதர் பாலிசிஸ். இதை உருவாக்குவதற்கு அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அண்ட் த ப்ராப்பர் மெஷர் கேன் பி அடாப்டட் டு பிரிங் த எக்கானமி டு த ரைட் பாத் வித் த ஹெல்ப் ஆஃப் த கலெக்டிங் நேஷ்னல் இன்கம் டேட்டா. அதாவது தேசிய அளவிலான இந்த கொள்கைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை சரியான பாதையில் இட்டு செல்ல கடைபிடிக்க வேண்டிய சரியான வழிமுறைகளை கையாளுவதிலும் தேசிய வருவாய் ஆய்வு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன், டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவால்வேட் பிளான் ப்ரோக்ரஸ். இட் இஸ் எசென்சியல் தட் த டேட்டா pertaining to a country's gross income, output, saving and consumption from the different sources should be available for the economic planning. அதாவது ஒரு எக்கனாமிக் பிளானிங், ஃபார்முலேட் த பிளானிங், திட்டமிடுதலுக்கும் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ரோக்ரஸ், அப்போ இந்த திட்டங்களின் விளைவுகளை மதிப்பிடுவதற்கும்
அப்புறம் என்ன சொல்கிறாங்க, டு பிரிட்டைன் த கண்ட்ரிஸ் கிராஸ் இன்கம், நாட்டின் மொத்த வருமானம், மொத்த உற்பத்தி, சேமிப்பு மற்றும் இந்த கன்சம்ஷன் அதனுடைய அளவு ஆகிய புள்ளி விவரங்களை தேசிய வருவாய் கணக்கீடு நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னால், டு ஃபில் தி எக்கனாமிக் மாடல்ஸ் போத் இன் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். அதாவது இந்த குறுகிய கால மற்றும் நீண்ட கால பொருளாதார மாதிரிகளை உருவாக்குவதற்கு இந்த நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ் பயன்படுகிறது. அப்புறம் ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்கிறாங்க, டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிஷன், இன்டர் ரீஜனல் கம்பேரிஷன் அண்ட் இன்டர் டெம்பரல் கம்பேரிஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் எக்கானமி டூரிங் டிஃப்ரெண்ட் பீரியட். அதாவது இந்த துறை வாரியான பொருளாதார விவரங்களை ஒரு நாட்டில் அதனுடைய வட்டாரங்கள் அளவிலும் வட்டார அளவினோட வருமானத்தை ஒப்பிடவும் மற்ற நாடுகளினோட வருமானத்தோடு ஒப்பிடவும் தேசிய வருவாய் விவரங்கள் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி. அதான் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, டு நோ எ கண்ட்ரி பெர் கேபிட்டா இன்கம் விச் ரெஃப்ளெக்ட் த எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது தேசிய வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. இந்த தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நலனை அறிய பயன்படுகிறது. தென் செவன்த் ஒன், டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. என்ன சொல்கிறாங்க, டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், அதாவது ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்தி காரணிகளின் வருமான பகிர்வை தெரிந்து கொள்ள இந்த தேசிய வருவாய் பயன்படுகிறது. தென் எய்த் ஒன், டு அரைவ் அட் மெனி மேக்ரோ எக்கனாமிக் த வேரியபிள்ஸ், அதாவது பேரியல் பொருளாதார காரணிகளான டேக்ஸ் மைனஸ் சிடிபி ரேஷியோ, current account deficit minus GDP ratio, fiscal deficit and GDP ratio, debt minus GDP ratio, etc. அதாவது வரி, அதாவது டேக்ஸ் கட்டணும், அதுவும் ஜிடிபி விகிதம். அடுத்து நடப்பு கணக்கு அதோடைய பற்றாக்குறை, அது ஜிடிபி விகிதம். நிதி பற்றாக்குறை மைனஸ் ஜிடிபி விகிதம். மேலும் டெபிசிட் கடன், அது ஜிடிபி விகிதம் போன்றவற்றை கணக்கிட இந்த தேசிய வருவாய் நம்மளுக்கு பயன்படுகிறது, நேஷ்னல் இன்கம் பயன்படுகிறது, அனாலிசிஸ் பண்ணுறது. அடுத்து டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். வாட்ஸ் த டிஃபிகல்ட்டிஸ்? தேசிய வருவாய் கணக்கிடுதலில் உள்ள குறைபாடுகள் இல்லை சிரமங்கள், குறைபாடுகளோட சிரமங்கள் தான் சொல்கிறது கரெக்ட். என்னன்னு சொன்னால், லைக் இன் இந்தியா a special concept problem is posed by the existence of a large. அதாவது தேசிய வருவாய் கணக்கீடு செய்யும்போது இந்தியா போன்ற நாடுகளுடைய சிறப்பு இயல்புகளை, நம்ம நாட்டினுடைய சிறப்பு இயல்புகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இன் அன்ஆர்கனைஸ்டு அண்ட் நான் மானிட்டைஸ்டு subsistence sector where the barter system still prevail for the transiting goods and services. அதாவது நம்ம நாட்டில் இந்த ஒழுங்குபடுத்தப்படாத அன்ஆர்கனைஸ்டு, ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட நான் மானிட்டைஸ்டு subsistence sector where the barter system will be prevail for transacting goods and services. Here a proper valuation of output in very difficult. இந்த ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட பிழைப்பை நடத்தும், அதாவது டெய்லி வேலைக்கு போனதாக அவங்க வாழ்க்கை நடத்த முடியும், அப்படி நடத்தக்கூடிய சிறு தொழில்களையும் இந்த பண்டமாற்று அங்காடிகளையும் உள்ளடக்கியது நம்முடைய நாடு. எனவே ஒரு சரியான தேசிய வருமான மதிப்பீடு
செய்வதில் சிரமங்கள் இருக்கின்றன. அந்த சிரமங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னால், நம்பர் 1 ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். என்ன சார் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்? The government make a payment in the form of pension, unemployment allowances, subsidies, etc. அதாவது இந்த கவர்மெண்ட்டு நம்ம நாட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கான உதவித்தொகை, சப்சிடி மானியங்கள் போன்றவற்றை அரசு அளிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இவைகள் அனைத்துமே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். These are government expenditure. அதனால் but they are not included in the national income. அதனால் இவைகளை தேசிய வருவாய் சேர்ப்பதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், because they are paid without adding anything to the production process. அதாவது நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், அதுக்காக செலுத்தக்கூடிய வட்டியும் இது பதிலையும் சேர்க்க முடியும், இது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ். அதாவது தேய்மானங்கள், இதை சரியான முறையில் நம்ம பண்ண முடியல. தேய்மானங்கள் கொடுப்பளவு மதிப்பிடுவதில் சிக்கல்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் பார்க்கலாம். The deduction of depreciation allowance, accidental damages, repair and replacement charges from the national income is not an easy task. It requires high degree of judgment to assess the depreciation allowance and other charges. அதாவது தேய்மானம், விபத்து இழப்பீடு மற்றும் பழுது கட்டணங்கள் போன்றவற்றை தேசிய வருவாயிலிருந்து கழிப்பது என்பது மிக எளிதானது அல்ல. அவ்வளோ ஈஸியாக அதிலேருந்து கழிச்சிட முடியாது. அப்போ இவைகளை அதிக கவனத்துடன் சரியாக மதிப்பீடு செய்து கழிக்க வேண்டும். சும்மா ஏதோ என்ன தண்ணுவோம்னா வி கெட் த ராங் ஃபிகர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது செகண்டு டிஃபிகல்ட்டிஸ். தேர்டு டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு சொன்னால், அன்பெய்டு சர்வீசஸ், பணம் செலுத்தப்படாத சேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a housewife rendered a number of useful services like preparation of meals, serving, tailoring, mending, washing, cleaning, bringing up the children, etc. இவ்வளோ வேலையும் நம்ம அம்மா வீட்டில் செய்கிறாங்க. She is not paid for them and her services are not directly included in the national income. அவங்களுக்கு எந்த ஒரு பணமும் பே பண்ணி செய்கிறது இல்லை. யாரும் கட்டணம் கொடுக்குறாங்களா, சேலரி கொடுக்குறாங்களா? கொடுக்கவே மாட்டேன். அப்போ அவங்களோட சர்வீஸ் இந்த தேசிய வருமானத்தில் சேர்ப்பது இல்லை. ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், ஆல் த மானிட்டரி வேலையாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ங்கிறோம். இப்போ இவங்களோட சர்வீஸை என்ன எவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணுமா? செத்தனை ஆகணும், ஆனால் சேர்க்கறது இல்லை. ஏன்னு சொன்னால், பிகாஸ் த ரீசன் ஃபார் த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஹர் சர்வீசஸ் from the national income is that the love and affection of the housewife is performing her domestic work cannot be measured in the monetary terms. ஏன்னு சொன்னால், அவங்க அந்த குடும்பத்து மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பும் நட்பு, பாசம், அன்பு, மரியாதை போன்ற பணத்தால் மதிப்பிட முடியாத காரணங்களுக்காக வேலை செய்கிறாங்க. ஆனால் அவளுடைய அர்ப்பணிப்பு தேசிய உற்பத்தியில் சேர்க்க, அதனால்
அந்த அர்ப்பணிப்பு தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுவது இல்லை. அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேயா? ஓகே, ஃபைன். Similarly, there are number of goods and services which are difficult to be assessed in the money terms for the reason stated above, such as rendering service to their friends, painting, singing, dancing, etc. இதெல்லாம் அப்படி வருது. தென் ஃபோர்த்து டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு சொன்னால், இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். வாட் இஸ் இல்லீகல்? சட்டவிரோதமான நடவடிக்கைகளால் பெரும் வருமானத்தும் இதில் எங்கேருந்து நேஷனல் இன்கமில் கணக்கு பண்ண மாட்டோம். அதாவது ஸ்மக்லிங், அந்த கேம்பிளிங், இது போன்ற சட்டவிரோதமான செயலில் வரக்கூடிய வருமானத்தையும் தேசிய வருவாயில் கணக்கிடுவது முடியாது. டிஃபிகல்ட்டிஸ். அதாவது இன்கம் earned from illegal activities. The income earned through illegal activities like gambling, smuggling, illicit extraction of liquor, etc. அதாவது மது விற்பது, சூதாட்டம், கடத்தல் போன்ற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும்போது நடவடிக்கைகளின் மூலம் பெறக்கூடிய வருமானம் தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுவது இல்லை. It is not included in the national income. So such activities have value and satisfy the wants of the people. இவைகள் இந்த நடவடிக்கைகள் மக்களின் விருப்பத்தை நிறைவு செய்தாலும் சமுதாய ரீதியில் உற்பத்தியை சார்ந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. But they are not considered as a productive from the point of view of the society. இதை உற்பத்தியை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் இதிலேருந்து வரக்கூடியது அங்கே தேசிய வருவாய் கணக்கில் சிக்கல் வருது. அடுத்து 5வது டிஃபிகல்ட்டிஸ். A farmer, அதாவது என்ன சொல்கிறாங்க, the production for self consumption and changing price. Production for self consumption and changing price. Self consumption அதாவது என்ன கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் the farmer keep a large portion of food and other goods produced on the farm for the self consumption. அதாவது ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்த பொருட்களில் ஒரு பகுதியை தன்னுடைய சுய நுகர்விற்காக வைத்துக்கொள்கிறார். தான் உற்பத்தி செய்யலேருந்து ஒதுக்கி வச்சுக்கொள்கிறார். அப்போ இந்த பொருளுடைய இது சந்தை விற்பனை செய்யாமல் ஒதுக்கி வச்சுறதுனால இந்த உற்பத்தி தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா அங்கே கணக்கிலே வரல. ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம், வாட் இஸ் த நேஷனல் இன்கம், டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு செல்ஃப் கன்சம்ஷன் போயிடுது. அப்போ அங்கே அந்த மதிப்பில் எதுவும் செய்ய முடியல, கணக்கு எங்கே காமிக்கிறது. அதனால் இந்த தேசிய வருவாய் கணக்கிடுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. அப்போ நேஷனல் இன்கம் பை ப்ராடக்ட் மெத்தட் is measured by the value of final goods and services at current market price, but the price do not remaining stable, they rise or fall, the solve the problem. Economists calculate the real national income at a constant price level by the consumer price index. அதாவது இந்த உற்பத்தி முறையில் தேசிய வருவாய் கணக்கிடுதல் என்பது பிரசண்ட் நடப்பு சந்தை பிரைஸ் விலையில் முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை அளவிடுதல் ஆகும். ஆனால் விலைகள் ஒரே மாதிரியாக நிலையாக இருப்பது இல்லை. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தீர்வு காணுவது பொருள் எப்படின்னு சொன்னால், இந்த பொருளியல் எக்கனாமிக்ஸ் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணை, கன்சியூமர்
இண்டெக்ஸ் நம்பரை பயன்படுத்தி ஒரு என்னது பெர்மனண்ட் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவலில் அதை வச்சு இந்த தேசிய வருவாயை கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 6வது டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு சொன்னால் கேபிட்டல் கெயின்ஸ். என்ன சார் கேபிட்டல் கெயின்ஸ்? முதலீட்டு லாபம் அது மூலதன லாபம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்ளம் ஆல்சோ அரைசஸ் வித் த ரெக்கார்ட் டு கேபிட்டல் கெயின்ஸ். The capital gains arises when a capital asset such as house, other property, stocks or shares, etc. is sold at higher prices than was paid for it at the time of purchase. But the capital gains are excluded from the national income. அதாவது இந்த மூலதன சொத்துக்களான வீடு மற்றும் பிற சொத்துக்கள், ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ், காரு பங்களா, அப்புறம் பங்குகள் போன்றவற்றை நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மூலதன லாபம் கிடைக்கிறது. அப்போ இந்த தேசிய உரை கணக்கீட்டில் இந்த மூலதன லாபம் சேர்க்கப்படுவது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த ஷேரையோ பாண்டையோ ஹவுஸையோ வாங்கும்போது அங்கே போயிடுச்சு. மீண்டும் நம்ம திரும்பி ஏற்கனவே விற்க சேல்ஸ் பண்ணும்போது அது சேர்ப்பது இல்லை. அதனால் தேசிய வருவாயை கணக்கிடுவதிலும் சிக்கல் ஏற்படுகிறது. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம், புள்ளி விவர சிக்கல்கள். இது நிறையா இருக்குது, ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தா, தேர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் டு கிரேட் கேர் இஸ் ரெக்யர்ட் டு அவாய்ட் டபுள் கவுண்டிங். The statistical data may not be perfectly reliable when they are compiled from numerous sources. Skill and efficiency of the statistical staff and cooperation of people at large are also equally important in the estimating national income. அதாவது இந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் பல பிரச்சனைகள் உள்ளன. என்னன்னு சொன்னால், ஒரே டேட்டாவை இப்போ அந்த டீட்டெயில்ஸை விவரங்களை பல முறை கணக்கிடுதல் சேர்க்கப்படுகிறது. அவன் சொல்லியிருப்பான், இன்னொருத்தவங்க அவனுக்கு சொல்லியிருப்பான், இது மீண்டும் மீண்டும் அது வந்து பல முறை சேர்க்குது. அடுத்து ஒன்றுன்னா நம்பகத்தன்மை அங்கே இல்லை. அடுத்து புள்ளி விவரங்கள் சரியாக கிடைக்காம போயிடுது, கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா பீப்புள் வந்து கவர்மெண்ட்டு இந்த சர்வெண்ட்டுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் போகிறதுனால அக்யூரேட் டேட்டாஸ் கிடைப்பதில்லை. அதை சேகரிப்பவர்களின் திறன் குறைவாக இருக்கிறது. அவங்களுடைய இன்எஃபிஷியன்சி ஆஃப் த பர்சன், அப்புறம் அவங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லாமை, இதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தேசிய வருவாய் கணக்கு பிரச்சனைகளை தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்னு சொன்னாங்க, த ஃபாலோயிங் ஆர் த சம் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, accurate and reliable data are not adequate as farm output in the subsistence sector is not completely informed. In animal husbandry there are no authentic production data available. அதாவது இந்த விவசாயத்தை துறையில் இருக்க உற்பத்தி அளவை கணக்கிடுவது சிரமம். ஏன்னா நம்ம ஃபார்மர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பாதி பொருளை வீட்டில் வச்சுக்கிறார். அதனால் அளவிடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மேலும் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி கால்நடை துறையில் உள்ள உற்பத்தி போன்றவை பற்றிய புள்ளி விவரங்களும் சரியாகவும் முழுமையாகவும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பால் கறக்கிறோம், எத்தனை லிட்டர் பால் கறந்து எவ்வளோ ஊற்றுறோம்னு யாருக்கும் கணக்கு சொல்கிறோமா? சொல்கிறதே கிடையாது.
இதில் முழுமையான விவரங்கள் கிடைக்காமல் போகிறது. அடுத்து செகண்ட் ஒன், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், கஸ்டம்ஸ் எக்ஸட்ராஸ் ஆல்சோ கிரியேட் ப்ராப்ளம் இஸ் கம்ப்யூட்டிங் எஸ்டிமேட். அதாவது நம்மளுடைய பல்வேறு மொழி மற்றும் கலாச்சாரம் போன்ற காரணத்தினாலும் புள்ளி விவரங்கள் மதிப்பிடுவதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தேர்டு, the people in India are indifferent to the official inquiries. They are in most cases non-cooperative also. அதாவது நம்ம நாட்டில் அரசு அலுவலர்கள் மற்றும் மக்களுக்கு இடையே உள்ள உறவு ஒரு சுமூகமாக இல்லாத நிலையில் புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. அப்போ மக்கள் உண்மையான புள்ளி விவரங்களை தருவது இல்லை. போய் கேட்டால் ஏதோ கடமைக்கு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு நம்மளுக்கும் ஒரு சுமூகமான உறவு அங்கே இல்லை. ஓகே, ரைட். அடுத்து என்ன சொல்கிறான், ஃபோர்த்துன்னு சொன்னால், த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப்ஸ் ஆர் அன்ட்ரெயின்டு அண்ட் இன்எஃபிஷியன்ட். என்ன சொல்கிறாங்க, புள்ளி விவரங்களை சேகரிக்கும் பெரும்பான்மையான அலுவலர்கள் பயிற்சி அற்றவர்களாகவும் திறமையற்றவர்களாகவுமே இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு சரியான டேட்டாஸ் கிடைக்கிறதில்ல. தேர்ஃபோர், ஆகையால் தேசிய வருவாயை எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த அவர் கண்ட்ரி ஆர் நாட் வெரி அக்யூரேட் ஆர் அடக்யூவேட். துல்லியத்தன்மையும் இல்லாமல் போய்விடுகிறது. There is a least 10% margin of error. கிட்டத்தட்ட 10% அதிகமாக குறைவாகவே மதிப்பிடப்படுகிறது, இல்லாட்டி அதிகமாக மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. The next, the national income and social accounting. தேசிய வருவாய் மற்றும் சமூக கணக்கிடுதல் அப்படிங்களா. வாட் இஸ் சமூக கணக்கிடுதல்? எஸ், the national income is also being measured by the social accounting method. சமூக கணக்கிடுதல் மூலமாகவும் தேசிய வருவாயை கணக்கிடப்படுகிறது. அப்போ இந்த சமூக கணக்கிடுதல் இந்த மெத்தடில், அண்டர் திஸ் மெத்தட், the transaction among the various sectors such as your firms, household and the government etc. are recorded and their interrelationship traced. The social accounting framework is useful for economists as well as the policy maker. அதாவது இந்த கணக்கிடுதல் முறையில் குடும்பங்கள், அரசு மற்றும் இது போன்ற அமைப்புகளின் பரிமாற்றங்கள் பதியப்பட்டு இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்புகளும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டறியப்படுகின்றன. அப்போது இந்த சோசியல் அக்கவுண்டிங் சமூக கணக்கிடுதலை தயாரிப்பது இந்த எக்கனாமிக்ஸ் பொருளியல் அறிஞர்களுக்கு கொள்கைகளை உருவாக்க பயன் உள்ளதாக இருக்கும். பிகாஸ் எப்படின்னு சொன்னால், இட் ரெப்ரசன்ட் த மேஜர் எக்கனாமிக் flows and statistical relationship among the various sectors of the economic system. It becomes possible to forecast the trends of the economy more accurately. இது எப்படின்னு சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னோம். ஏனெனில் இது பொருளாதார அமைப்பின் பல்வேறு துறைகளுக்கு இடையே உள்ள புள்ளியியல் மற்றும் பொருளாதார காரணிகளுக்கு இடையே உள்ள தொடர்புகளை விளக்குகிறது. மேலும் எதிர்கால பொருளாதார நிலைகளை துல்லியமாக கணிப்பதற்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோசியல் அக்கவுண்டிங் அண்ட் செக்டார், அப்போ சமூக கணக்கிடுதல் மற்றும் துறைகள், சோசியல் அக்கவுண்டிங் அண்ட் செக்டார்னா துறைகள். அண்டர் திஸ் மெத்தட் the economy is divided
into several sectors. A sector is a group of individual or institution having common interrelated economic transactions. The economy is divided into the following sectors. One is firms, household, government, rest of the world and capital sectors அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சமூக கணக்கிடுதல் முறையில் ஒரு நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு துறைகளாக பிரிக்கப்படுகிறது. அப்போ தனி நபர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு அல்லது பல நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழு போன்றவைகளுக்கு இடையே நடைபெறும் இந்த பொருளாதார பரிமாற்றங்களை ஒரு துறை என்கின்றோம். அப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், எஃப்எம் நிறுவனங்கள், ஹவுஸ்ஹோல்டு குடும்பங்கள், கவர்மெண்ட் அரசு, அடுத்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வெளிநாட்டு வாணிபம் அண்ட் கேபிட்டல் செக்டார்ஸ் மூலதனத்துறை அப்படின்னு இந்த இதாக பிரிக்கப்படுகிறது. நிறுவனங்கள்னால் இண்டஸ்ட்ரி, ஃபேம்னா என்ன சொல்கிறாங்கன்னா உற்பத்தி காரணிகளை பணிகளை இன்வால்வ் பண்ணி பொருளையும் பணியையும் உற்பத்தி செய்கின்றது. ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுறோம், அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை அதாவது தங்களுடைய உழைப்பின் அளித்து வேஜஸ் சேலரியை ரிசீவ் பண்ணி அதன் மூலமாக கன்சம்ஷனை செய்கிறாங்க. அரசு என்ன செய்யுது, அப்போ அரசு பல நிலையில் உள்ள இந்த கிராமவட்டம், மாவட்டம், ஸ்டேட்டு, அது மாதிரி அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என பல நிலையில் உள்ளன. அப்போ ஏடி அண்டு பீகாக் அவருடைய கூற்றுப்படி அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என குறிப்பிடுகின்றார் இல்லையா. அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டேக்ஸு, பெனால்ட்டி, ஃபீஸு, அப்புறம் டெபிட் லோன்ஸ் மூலமாக அரசு நிதியை திரட்டி பண்டங்களையும் பணிகளையும் வாங்குகிறது. அதை கன்சம்ஷன் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுது. இது அவங்க செய்கிறாங்க. வெளிநாட்டு வாணிபம், அப்போ ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணது மூலமாக கிடைக்கும் வருமானம், வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு மூலதன வருமானம் மற்றும் செலுத்துதல்கள் போன்றவற்றை வெளிநாட்டு துறைகள் மூலம் வெளிக்கிறோம். அடுத்து அதான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு சொன்னோம். அடுத்து கேபிட்டல் செக்டார் மூலதனத்துறைன்னு சொன்னோம். மூலதனத்துறைங்கிறது நாம் சேவ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செய்வது தான், ஆக்டிவிட்டீஸ் தான் மூலதனத்துறைன்னு சொல்கிறோம். அப்போ இண்டிவிஜுவல் நாம் செய்யக்கூடிய இந்த சேவிங் அமௌண்ட்டை அக்குமுலேட் பண்ணி கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றப்படுகிறது. த்ரூ இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்ஸ், காப்பீட்டு நிறுவனம், பேங்கு அண்ட் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மணி டிரான்சாக்ஷனை இதில் அடங்கும். இது மூலமாக அவங்க செய்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டாக நேஷனல் இன்கம் அண்டு வெல்ஃபேர், தேசிய வருவாயும் பொது நலனும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. The national income is considered as indicator of the economic well-being of the country. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதார அந்தஸ்தும் அந்த நாட்டின் தேசிய வருவாயை பொறுத்தே அமைகிறது. அப்போ ஒரு நாட்டுடைய ஜிடிபியின் இந்த பெர் கேபிட்டா தலைவீத வருமானம் அண்டு அந்த இயர் இந்த ரேட் ஆஃப் க்ரோத் ஆண்டு வளர்ச்சி வீதம், அதன் அடிப்படையில் தான் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றம் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். A country with a higher per capita income is supposed to
enjoy greater economic welfare with a higher standard of living. அதாவது அதிக தலை வீத வருமானம் உடைய நாடு நல்ல வாழ்க்கை தரத்துடன் அதிக பொருளாதார நலனையும் பெற்றதாக இருக்கும். பட் the rise in GDP or per capita income need not always promote economic welfare. ஆனால் இந்த ஜிடிபி அல்லது தலைவீத வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் அதிகரித்தால் பொருளாதார நலனும் அதிகரிக்க வேண்டும் என்பது இல்லை. அப்போ இந்த பெர் கேபிட்டா இன்கம் ஆஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர் சஃபர் ஃப்ரம் த லிமிட்டேஷன் விச் ஆர் த. அப்போ என்ன சொல்கிறாங்க, பொருளாதார நலன் குறித்தனாக தலைவீத வருமானம் உள்ள போதிலும் சில குறைபாடுகள் கொண்டு உள்ளது. என்னென்ன குறைபாடுகள் சொன்னால், த எக்கனாமிக் வெல்ஃபேர் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்போசிஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் த கிரேட்டர் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் ஓவர் த கன்சியூமர் குட்ஸ். த இம்பார்ட்டன்ட் இன் எக்கனாமிக் வெல்ஃபேர் வில் பி லெஸ்ஸர். அதாவது பொருட்கள் மற்றும் பணிகளின் அளிப்பை பொதுநலன் சார்ந்து உள்ளது. அப்போ அந்த கன்சம்ஷன் கமாடிட்டி பொருட்கள், அந்த பொருட்களை காட்டிலும் இந்த கேபிட்டல் குட்ஸ் மூலதன பொருட்கள் அதிகமாக இருந்தால் பொருளாதார நலனின் முன்னேற்றம் குறைவாக இருக்கும். அதே போன்று ஆடம்பர பொருட்களின் உற்பத்தி பணக்காரர்களுக்காக மட்டுமே இருக்கும். இது ஒரு குறைபாடு. The higher GDP with a greater environmental hazard such as air, water and soil pollution will be little economic welfare. இயற்கை வளங்களான காற்று, நீர் மற்றும் மண் போன்றவற்றை மாசுபடுத்தி அதிகமான ஜிடிபியை பெற்றால் பொருளாதார நலன் குறையும். தேர்டு, the production of war goods will show the increases in the national output but not welfare. அதாவது இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால தேசிய உற்பத்தி அதிகரித்தாலும் பொருளாதார நலன் குறையும். அப்புறம் இன்னொன்று ஃபோர்த்துக்கு குறைபாடு என்னச்சுன்னா, and increases in the per capita income may due to the employment of women and children of forcing workers to work for long hours, but it will not promote the economic welfare. அப்போ பெண்களுக்கு வேலைவாய்ப்பை தருதல் மற்றும் உழைப்பாளர்களை அதிக நேரம் வேலை செய்ய வைத்து போன்றவற்றின் மூலமாக தலைவீத வருமானத்தை அதிகரிக்கலாம். ஆனால் பொருளாதார நலன் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஃபைன். தேங்க்யூ. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாளைக்கு அடுத்த சாப்டர் பார்ப்போம்.